எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் சோலார் இன்வெர்ட்டரை எவ்வாறு நிறுவுவது என்பதை அறிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் சோலார் இன்வெர்ட்டரை நிறுவவும், சோலார் இன்வெர்ட்டரை மின்சார விநியோகம் அமைப்புடன் ஏசி இணைக்கவும், சோலார் இன்வெர்ட்டரை கமிஷன் செய்யவும் உங்களால் முடியும். இந்த செய்முறை பயிற்சிக்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை சேகரிப்போம். பயிற்சியாளர்கள் கருவி கிட், மின்சார துளையிடும் இயந்திரம் 12 மிமி, சுத்திகள் மற்றும் ட்ரில் பிட் ஒரு செட், பயனர் கையூட்டுடன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் சோலார் இன்வெர்ட்டர் எப்படி நிறுவுவது என்பதை அறிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் சோலார் இன்வெர்ட்டரை நிறுவவும், சோலார் இன்வெர்ட்டரை மின்சார விநியோக சோலார் இன்வெர்ட்டரை கமிஷன் செய்யவும் இந்த செய்முறை பயிற்சிக்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை. பயிற்சியாளர் கிட் ஒரு தொகுப்பு, மின்சார துளையிடும் இயந்திரம் 12 மிமி, சுத்திகள் மற்றும் ட்ரில் பிட் ஒரு செட், பயனர் கையூட்டுடன் சோலார் இன்வெர்ட்டர் ஒரு எண், வகை MPPT, உள்ளீடு மின்னழுத்தம் 12 வோல்ட், வெளியீடு சக்தி 600 வாட், வெளியீடு மின்னழுத்தம் 220 VAC, DC சர்க்கியூட் பிரேக்கர் 2 துருவம் 12 முதல் 250 வோல்ட், DC ஒரு எண், ப்ராம்ப்ட்களுடன் கூடிய டிஜிட்டல் மல்டிமீட்டர் ஒரு எண், போல்ட் மற்றும் நட்ஸ்கள் தேவைக்கேற்ப, அளவிடும் நாடா 3 மீ நீளம் ஒரு எண், HP பென்சில் ஒரு எண், இணைக்கும் கம்பிகள் 2 சதுர மிமி தேவைக்கேற்ப, சூரிய மின் மாற்றின் திட்டமிடல் மற்றும் நிறுவல். உங்கள் நிறுவல் இடத்தை கவனமாக தேர்வு செய்யவும். நிறுவல், பராமரிப்பு மற்றும் சாத்தியமான பழுதுபார்ப்புகளுக்கு எளிதில் அணுகக்கூடிய இடத்தை தேர்வு செய்யவும். காற்றோட்டம் மற்றும் காற்றோட்டத்திற்கு இன்வெர்ட்டரை சுற்றி போதுமான இடம் இருப்பதை உறுதி செய்யவும். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள்: மூடப்பட்ட இடங்கள் அல்லது மோசமான காற்றோட்டம் உள்ள பகுதிகளை தவிர்க்கவும், ஏனெனில் இது அதிக வெப்பம் மற்றும் செயல்திறன் குறைவதற்கு வழிவகுக்கும். சுவர் சாதனத்தின் அதிக சுமைகளை தாக்கும் திறன் கொண்டதாகும். இடையூறு விளைவிக்கும் அதிர்வுகளை தவிர்க்க அதிர்வு இல்லாததாகவும் இருப்பதை சரிபார்க்கவும். குறைந்தது 2-3 பேரின் உதவியுடன் சோலார் இன்வெர்ட்டரை தூக்கி நகர்த்தும் சுவர் பொருள் மற்றும் அதிக எடைக்கு ஏற்ற டோவல்ஸ் மற்றும் திருகுகளின் சரியான அளவை தேர்ந்தெடுக்கவும். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள்: எளிதில் தீப்பற்றக்கூடிய கட்டுமான பொருட்களின் இன்வெர்ட்டரை பொருத்த வேண்டாம். சோலார் இன்வெர்ட்டருடன் வழங்கப்பட்ட மவுண்டிங் பிளேட்டை எப்பொழுதும் பயன்படுத்தவும். இந்த இன்வெர்ட்டர் செயல்பாட்டின் போது சத்தம் எழும்பும். இது வாழும் பகுதியில் தொல்லையாக இருக்கலாம். சோலார் இன்வெர்ட்டரின் பரிமாணத்தை அளந்து சுவரின் துளைகளை குறிக்கவும். ஒரு ட்ரில் திருகுகள் அல்லது போல்ட், சுவர் நங்கூரங்கள் தேவைப்பட்டால் ஒரு நிலை மற்றும் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் உள்ளிட்ட நிறுவுகளுக்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை சேகரிக்கவும். இன்வெர்ட்டருடன் வழங்கப்பட்ட மவுண்டிங் பிரேக்கெட் அல்லது டெம்ப்ளேட்டின் படி சுவரில் மவுண்டிங் ஹோல்களை குறிக்க டெம்ப்ளேட்டை பயன்படுத்தவும். காட்டப்பட்டுள்ளபடி திருகுகளுக்கு குறிக்கப்பட்ட இடத்தில் நன்கு துளைகளை துளைக்கவும். யூனிட்டை மேற்பரப்பில் வைத்து காட்டப்பட்டுள்ளபடி நன்கு திருகுகள் துளைகளுடன் மவுண்டிங் ஹோல்களை சீரமைத்து சோலார் இன்டர்நெட்டை உறுதியாக ஏற்றவும். காட்டப்பட்டுள்ளபடி சோலார் இன்வெர்ட்டர் உறுதியாக பாதுகாக்கப்பட்டுள்ளதா என சரிபார்க்கவும். சோலார் இன்வெர்ட்டரை மின்சார விநியோக அமைப்புகளுடன் ஏசி இணைத்தால் பயனர் கையூட்டை பார்த்து கொடுக்கப்பட்ட சோலார் இன்வெர்ட்டரின் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தை கவனியுங்கள். காட்டப்பட்டுள்ளபடி சோலார் இன்வெர்ட்டருக்கு அருகில் DC மற்றும் AC பிரேக்கரை ஏற்றவும். கம்பிகளின் முடிவில் காப்பு ஸ்லீவை அகற்றி இணைப்புகளுக்கு தயார் செய்யவும். DC பிரேக்கரின் நேர்மறை மற்றும் எதிர்மறை முனைகளை சோலார் இன்வெர்ட்டரின் நேர்மறை மற்றும் எதிர்மறை முனையத்துடன் காட்டப்பட்டுள்ள அதே துருவ முனைகளுடன் இணைக்கவும்.
சோலார் இன்வெர்டரின் ஏசி அவுட்புட் டெர்மினலை ஏசி பிரேக்கருடன் இணைக்கவும். ஏசி பிரேக்கரில் இருந்து ஏசி விநியோக பெட்டி மூலம் ஏசி வெளியீட்டை இணைக்கவும். ஆன் கிரிட் சோலார் இன்வெர்டரை இருக்கும் பூமி அல்லது தரையின் இணைக்கவும். சோலார் இன்வெர்டரில் உள்ள தரை முனையும் பொதுவாக TNT அல்லது கிரேவுண்ட் என்ற லேபிளிடப்படுகிறது மற்றும் பொதுவாக இன்வெர்டரின் சேசிஸில் காணப்படுகிறது. இது ஒரு திருகு முனையுமாக அல்லது நியமிக்கப்பட்ட இணைப்பு புள்ளிகளாக இருக்கலாம். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். இந்த இன்வெர்டர் இணையாக செயல்பட அனுமதிக்கப்படவில்லை. ஏசி அவுட்புட் கனெக்டரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட யூனிட்களை இணையாக இணைக்க வேண்டாம், இல்லையெனில் அது இந்த இன்வெர்டரை சேதப்படுத்தும். சோலார் இன்வெர்டரை இயக்குதல். டிசி பிரேக்கரை இயக்கவும். குறிப்பு: சோலார் இன்வெர்டர்களுக்கான ஆணையிடும் நடைமுறைகள் உண்மையில் உற்பத்தியாளர்களுக்கிடையும் அதே உற்பத்தியாளரின் வெவ்வேறு மாடல்களுக்கு இடையும் மாறுபடும். அனைத்து வயரிங் இணைப்புகளும் சோலார் பேனல்களில் இருந்து டிசி மற்றும் எலக்ட்ரிக்ஸ் பேனல் வரை ஏசி ஆகிய இரண்டும் உற்பத்தியாளரின் அறிவுறுத்தல்களின்படி சரியாக நிறுவப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கவும். சோலார் இன்வெர்டரில் பவர் பட்டனை இயக்கவும். சோலார் இன்வெர்டரின் காட்சி அல்லது இடைமுகத்தை ஏதேனும் பிழை செய்திகள் அல்லது எச்சரிக்கைகள் உள்ளதா என சரிபார்க்கவும். தொடர்வதற்கு முன் சுட்டிக்காட்டப்பட்ட ஏதேனும் சிக்கல்களை தீர்க்கவும். முதல் முறையாக இன்வெர்டரை இயக்கிய பிறகு மொழி உரையாடலை காட்டப்பட்டுள்ளபடி தேர்ந்தெடுக்கவும். அப் டவுன் பொத்தான்களை பயன்படுத்தி ஆங்கில மொழியை தேர்ந்தெடுக்கவும். உங்கள் தேர்வை உறுதிப்படுத்த என்டர் பொத்தானை அழுத்தவும். பொத்தான்களை பயன்படுத்தி ஆம் உள்ளிடை தேர்ந்தெடுக்கவும். உங்கள் தேர்வை உறுதிப்படுத்த. இந்த வீடியோவில் நாம் சோலார் இன்வெர்ட்டரை திட்டமிட்டு நிறுவினோம். சோலார் இன்வெர்ட்டரை மின்சார விநியோக அமைப்புடன் இணைத்தோம். சோலார் இன்வெர்ட்டரை இயக்கினோம். இது இந்த பயிற்சியை முடிக்கிறது. பார்த்ததற்கு நன்றி.